ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாம் அம்மா வீட்டுக்கு வந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி போட்டிருந்தோம். ஸோ அவங்களோட ஹோம் டூர் எடுக்கலாம், வீடு டூர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு இப்போ நான் வீடு டூர் எடுக்கிறேன். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு என்னென்னலாம் வீட்டில் வச்சுருக்காங்கன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். மேலே ஒருத்தவங்க இருக்காங்க, கீழே இவங்க இருக்காங்க. ஸோ உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்காது, ரொம்ப லிமிட்டட் திங்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆனால் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிற சில திங்ஸ்லாம் சில நாஸ்டாலஜிக் மெமரிஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா மருதாணி அதிசயமாக கழுவாமல் இவ்வளோ நேரம் வச்சுட்டு இருந்தது பெரிய விஷயம். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கள் அப்பாவோட அதுக்கும் ஓல்டு, அதோட ஏஜ் அதிகம். அவர்லாம் படித்த டேபிள், நாங்கள் படித்தது. ஸோ பல வருஷம் ஓல்டான இந்த ஒரு டேபிள். ஸோ ஸ்டில் ஸ்ட்ராங். ஸோ இது ஒரு மெமரி. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப், குட்டி ஸ்கொயர் ஷேப்பு ஹாலு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு யானை இருக்குது பார்த்தீங்களா, இந்த யானை நான் குழந்தையாக இருக்கும்போது விளையாடினது. இது அந்த வார்னிஷ்லாம் போட்டு மரத்தில் செஞ்சது. ஸோ அது ஆரோவில்ல வாங்கினது, மதரோட அந்த ஃபோட்டோ. இந்த ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது நாங்கள் அம்மா வீட்டு, நான் பிறந்து வளர்ந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கிரகப்பிரவேசம் பண்ணும்போது கிஃப்ட் பண்ணது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தான் தொடச்சி எல்லாமே அடுக்கி வச்சேன். ஃபேமிலி ஃபோட்டோஸு, அங்கே பொம்மை ஐட்டம்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க எப்படி அதை அரேஞ்ச் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பராக இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா மெமரிஸ். ஆக்சுவலி நான் பிறந்து வளர்ந்த வீடு வேறு, அது வேறு ஏரியா. ஸோ அது ரெண்ட்டுக்கு விட்டுட்டாங்க. ஸோ இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏரியா. ஸோ சாமி ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மினிமலாக செஞ்சுட்டு கீழே வச்சுக்கிட்டாங்க, கீழே உட்காந்து சாமி கும்பிட்ற மாதிரி. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பேம்பு கர்டைன்ஸ் மாதிரி போட்டிருக்கு. ஸோ இது ஒரு வைட் ஆங்கிளில் எடுக்கலான்னு சொல்லிட்டு, வைட் ஆங்கிளில் பார்க்குற மாதிரி ரொம்ப அவ்வளோ வைடாக இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த பாத்து ஒரு சின்ன ஸ்கொயர் கொஞ்சம் நேரோ பார்த்தா தான் தெரியும். ஆனால் பரவாயில்ல, இப்போ ஆள் நிற்கும் போது தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு டிஸ்டன்ஸு. இது நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிற ஃப்ரிட்ஜு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது, பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனு பார்த்தீங்கன்னா டீசெண்டான சைஸு. இது பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி இருக்குது. கிச்சன் மாடுலர் கிச்சன் தான். கொஞ்சம் அந்த மாடுலர் கிச்சன்னா எக்ஸாக்ட்லி மாடுலர் கிச்சன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கபோர்ட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, எங்கள் அம்மாவுக்கு ஹோம் டூர் வீடியோ எடுக்கிறேன்னொடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், நான் உங்களை உட்கார வச்சு கேள்வி கேட்டுக்கிறேன், நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா சுற்றி சுற்றி காமிங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூம் போய் பார்க்கலாம். எங்கள் அப்பா வேறு கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு படுத்துட்டு இருந்தார், நம்ம டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கு மேலே சீலிங் ஃபேன் கண் ஆப்ரேஷன் பண்ணதுனால போடலையா இல்லை அது என்னன்னு தெரியல, அது போடாமல் இந்த ஃபேன் போட்டிருந்தார், பெடஸ்ட்ரியல் ஃபேனு. சரி, டிஸ்டர்ப் பண்ணாமல் பொறுமையாக போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்தேன். நல்ல பெரிய ஸ்பேஷியஸான பெட்ரூம். ஆக்சுவலி நல்ல வென்டிலேஷன் எந்த அளவுக்குனா, இது பக்கத்துலலாம் பேரன் லேண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனரி, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி எனக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட அம்மா அப்பா. அவங்க பேர் விசாலாட்சி, இவங்க சண்முக சுந்தரம். ஸ்டெதஸ்கோப் தொங்க பார்த்திங்களா, ஏன்னா எங்கள் தாத்தா டாக்டரு, வெட்டினரி டாக்டர். ஸோ ஆக்சுவலி எங்கள் அப்பாவும் பார்த்திங்கன்னா டாக்டருக்கு படிக்கணும்னு தான் ஆக்சுவலி ட்ரை பண்ணார், ஆனால் முடியல. அவர் பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தார். அதே மாதிரி எனக்கும் பார்த்திங்கன்னா மெடிசனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா மெடிக்கல் சீட்டு கவுன்சிலிங்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் வரல, ரெண்டாவது கவுன்சிலிங்கில் வந்தது. பட் ஸ்டில் என்னால் படிக்க முடியாமல் போயிடுச்சு. நல்ல மார்க் எடுத்துமே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் கிடைக்காது பார்த்திங்களா, அந்த மாதிரி பேட் லக். இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட அம்மா அப்பா. எங்கள் அம்மாவோட அப்பா பார்த்திங்கன்னா டீச்சர், ஆர்ட்ஸ் டீச்சர்.
ட்ராயிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பெயிண்டிங் அந்த காலத்தில் அந்த ஆயில் பெயிண்டிங் அதெல்லாம் வந்து அந்த போர்டெல்லாம் வச்சு வரைவாங்க பாருங்கள், இந்த பென்சில் ஸ்கெட்சு அதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டாக அந்த மாதிரி டீச்சரு. ஆக்சுவலி எங்கள் அப்பாவோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களும் டீச்சர் தான், அவங்க அப்பாவோட பாட்டி அவங்களும் டீச்சர் தான், எல்லாருமே டீச்சர்ஸ். ஆக்சுவலி எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. 25 இயர்ஸில் மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. 25 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன அப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வீடை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு சன் வெயில் வெளிச்சம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற வீடு. காய்கறிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா டோர் ஸ்டெப்புக்கே வந்து ஆக்சுவலி வந்துடும். ஆன்லைன் டெலிவரி சொல்லலை, தள்ளுவண்டியில் எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ நல்ல வசதிகள் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்கன்றதுனால நமக்கு வந்து காலைல எந்திரிச்சோடனே சொல்லுவாங்க, அந்த ரெட்டு ஆரஞ்சு கலரில் காலையில் அந்த சூரியன் தெரியும் எந்திரிச்சோடனே அந்த ஜன்னல் வழியாக அப்படின்னு. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே வளர்ந்துட்டோம். நாங்கள் சின்ன வயசில் இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா, ஏன்னா ஸ்கூல் ஆக்சஸ்ஸு அந்த மாதிரி இப்போ நாங்கள் இருக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்கூல் ஆக்சஸ்க்காக பசங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் லைஃப்லேயே இருந்தாச்சு. தனி வீடோட பழக்கம் பார்த்திங்கன்னா நான் எங்கள் அப்பாலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து தனி வீடு தான். எங்கள் அப்பாவோட அந்த பூர்வீக வீடு ஒன்று இருக்கும் பாருங்கள், அது வந்து ஆக்சுவலி வியாசர்பாடி. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா தனி வீடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் லைஃப்க்கு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் தனி வீட்டில் இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாகிட்ட கேட்டுட்ருக்கேன். அவங்க வந்து அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, சின்ன வயசில் வந்து அவங்களுக்குமே அவங்க பிறந்து வந்ததுமே வந்துக்கிட்டா தனி வீடு தான். அப்பார்ட்மெண்ட் லைஃப்ன்றது இப்போ தானே வந்தது. நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது தான் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்தது. இந்த ஹவுசிங் போர்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் ப்ரைவேட் பில்டர்ஸ் எல்லோரும் பில்ட் பண்ணி இப்போ எக்கச்சக்கமாக அப்பார்ட்மெண்ட்ஸ் லைஃப் தான் நிறைய இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறது தான் பார்த்திங்கன்னா பெரிய விஷயமா இருக்குது இப்போது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட ஆசையும் கூட, ஒரு இண்டிவிஜுவல் வீடு கட்டணும் அப்படின்றது. பார்ப்போம் அந்த முயற்சி நடக்குதா இல்லையான்னு, எப்போ நடக்கணும்னு தெரியல. ஸோ அடுத்தது முக்கியமான இடம் வந்து பாத்ரூம் காமிக்க மறந்துட்டேன். ஸோ பாத்ரூமில் என்ன இருக்கும் ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஃபிட்டிங்ஸு, இந்த கண்ணாடி இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஷவர் பார்த்திங்கன்னா இந்த ரெயின் மழை பெய்கிற மாதிரி ஷவர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஷவரு. ஸோ நல்ல ஒரு ப்ளூ தீமில் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல க்ளாஸியான டைல்ஸ் போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா, ஒன் ஆஃப் த இடம்னா இந்த பாத்ரூமோட இது பக்கத்துலேயே ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ரீனரி, அந்த புல், அந்த லாங் கிராஸ்லாம் வளர்ந்துருக்கும். என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த லாங் கிராஸ் இருக்கும்போது இந்த பாம்பு தொல்லைகள், ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற ஒரு பிளாட்டு, ஓகேங்களா. நிறைய வீடுகள் இருக்குது எக்கச்சக்கமாக, பட் ஸ்டில் சில கிரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் இருக்குது. அதனால் இந்த பூச்சிகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து வெளியில் வர்றது அவசியம். அது வந்து கொஞ்சம் பயம்தான். இந்த பூச்சி காரணம் தான், பூச்சி கொசு வீட்டுக்குள்ளே எதுவும் வராது, பட் ஸ்டில் இந்த நைட் டைமில் இருட்டின அப்புறமா வந்து வெளியெலாம் ஈஸி ஆக்சஸ் கிடையாது மெயின் இதுக்கு. வண்டி வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை, 2 வீலர் இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுதான் ஒன்று. ஸோ இப்போ நாங்கள் எங்கே நடந்து போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்தில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் வாங்கன்னு சொல்லிட்டு நடத்தி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, நானுமே வந்து கொஞ்சம் கல் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் ஏறி பார்க்கலாம் எட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, பாருங்கள் என்னன்னு. நான் அதை உங்களுக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா, எங்கள் அம்மா தான் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். எடுத்து பார்த்தோன்னா ஏரி, இது என்ன ஏரி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஏரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லு அந்த செவரை வந்து முட்டுது அந்த ஏரி. ஸோ அதை வந்து பெரிய தடுப்பு சுவர் போட்டு தடுத்துருக்காங்க. சரி, இந்த ஏரிக்கு கீழே யாராவது இருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு நான் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து எட்டி பார்த்தா நிறைய பேர் அந்த ரோ ஃபுல்லாக மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி நம்மளும் வேணால் பிடிக்கலாம், ஆனால் வந்து இது உள்ளே போகிற வழி எகிரி குச்சாங்களா இல்லைன்னா எந்த பக்கமாக உள்ளே போய் மீன் பிடிச்சாங்க அப்படின்றது தெரியல. நிறைய பேர் லைனாக உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கும் ஆசை இந்த மாதிரிலாம் இவங்களுக்குலாம் மீன் சிக்கிச்சுன்னா 1-2 கேட்கணும் அப்படின்லாம் கூட நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்களே எம்டி கவர் வச்சுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுன்னு டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. சரி, டீ போட்டு கொடுத்தாங்க, டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா திருப்பியும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வேறு ஏதாவது வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோ எங்கள் அம்மா வச்சு எடுக்கணும், எங்கள் அம்மா அப்பா வச்சு நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டாஸ்க்கு சேலஞ்சு அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வீடியோ எடுக்கலாமா, இல்லை என்னை பற்றி ஏதாவது சொல்லலாமா அப்படின்னா கழுவி நிறைய ஊற்றுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் வந்து அங்கே போயிட்டு நான் வேறு ஒரு கண்டென்ட்டில் வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட எண்ட் பண்ணிப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.
என்னதான் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் டீ போட்டாலும் எங்கள் அம்மா முக்கியமாக எங்கள் அப்பா போடுற டீ மாதிரி என்றைக்குமே வராது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.